தெலங்கானாவில் கோயில் ஊழியர் ஒருவர் மீது ஆசிட் வீசி தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அர்ச்சகரின் ஆணைக்கிணங்க அவரின் சிஷ்யர் பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டதன் பின்னணி என்ன? ఎందుకంటే విగ్రహారాధన ఒక మోహాన్ని కలిగించడానికి భవిష్య పురాణంలో ప్రధానంగా చెప్పింది ఒకటే మాట, ఈ పంచభూతాలకి అధిపతి అల్లాహ్. சமத்துவத்தை பறைசாற்றும் வகையில் செயல்பட்ட இந்த அர்ச்சகர் தான் தன்னுடன் பணியாற்றும் ஊழியருக்கு எதிராக பதைபதைக்க வைக்கும் சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளார். ஹோலி பண்டிகை அன்று நாள் குறித்து தலையில் ஆசிட் அடிக்கப்பட்டதில் நடந்தது என்ன? தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் உள்ள சாய்தாபாத்தில் புகழ்பெற்ற பூலட்சுமி மாதா கோயில் அமைந்துள்ளது. மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த கோவிலில் நரசிங்கராவ் என்பவர் கணக்காளராக பணியாற்றி வருகிறார். ஹோலி பண்டிகை அன்று கோயிலில் வழக்கமான பணியில் அவர் ஈடுபட்டிருந்தார். அப்போது அங்கு வந்த மர்ம நபர் திடீரென நரசிங்கராவ் தலை மீது ஆசிடை ஊற்றிவிட்டு தப்பியோடினார். வலியால் அலறி துடித்தவரை அருகில் இருந்தவர்கள் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவரை உடனடியாக கைது செய்ய கோரி இந்து அமைப்புகள் போராட்டத்தில் குதித்தனர். புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் சுமார் 1500 சிசிடிவி கேமரா பதிவுகளின் அடிப்படையில் குற்றவாளியை சேசிங் செய்தனர். முடிவில் பூலட்சுமி மாதா கோவில் ஊழியர் மீது ஆசிட் ஊற்றிய வழக்கில் அதே கோயிலில் அர்ச்சகராக பணியாற்றி வந்த ராஜசேகர் சர்மா என்பவரை கைது செய்தனர். மேலும் அவரின் சிஷ்யரும் ஜூப்ளி ஹில்ஸ் பகுதியில் உள்ள கோயிலில் பணியாற்றும் அர்ச்சகரான ஹரிநாத சர்மா என்பவரையும் கைது செய்தனர். விசாரணையில் பூலட்சுமி மாதா கோயில் அர்ச்சகர் ராஜசேகருக்கும் கணக்காளர் நரசிங்க ராவுக்கும் இடையே பிரச்சனை இருந்தது தெரிய வந்தது. இதனால் கணக்காளர் தொடர்ந்து அர்ச்சகருக்கு தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. ஒரு கட்டத்தில் நரசிங்க ராவை பழிவாங்கும் முடிவுக்கு ராஜசேகர் சென்றுள்ளார். இதற்காக தனது சிஷ்யர் ஹரிநாத சர்மாவின் உதவியை நாடியுள்ளார். பின்னர் திட்டமிட்டபடி கணக்காளர் நரசிங்கராவ் மீது ஆசிட் வீசி ஹரிநாத சர்மா தாக்குதல் நடத்தியதாக வாக்குமூலம் அளித்துள்ளனர். இதனையடுத்து இருவரையும் கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர். முன்விரோதம் காரணமாக கோயில் ஊழியரை அர்ச்சகரே ஆள் வைத்து ஆசிட் வீசி தாக்குதல் நடத்திய சம்பவம் ஹைதராபாத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.